எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து இந்தியன் கிரிக்கெட்டருக்கு வந்து அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிங்கிறவரு வந்து கொஞ்சம் ஐசியூவில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசிசிஐயோட செக்ரட்டரி தேவஜித் சைக்கியா அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவர் அந்த இதுக்கு வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதாவது டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ஃபாஸ்ட்டாகவே அவரோட ரெக்கவரி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து 30 இயர்ஸ் ஆகுது. இவர் வந்து இந்த ஸ்ப்ளீன் இன்ஜுரினால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார். அதாவது வந்து இது ரிப்கேஜுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கீழே வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து கேட்ச் வந்து பிடிக்கும்போது வந்து அந்த மாதிரி இன்ஜுரி ஆகிருக்கு. இது வந்து 2 மேட்ச்சு முடிஞ்சு ஓடிஐ, இது 3ஆவது மேட்ச்சு. இது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்திருக்கு. இது வந்து லாஸ்ட் வீக் இது நடந்திருக்கு. இப்போ வந்து அவர் ஸ்டேபிளாக இருக்கார். அப்புறம் வந்து அவுட் ஆஃப் ஐசியூ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஆக்வர்டாக ஃபால் ஆனதுனால வந்து இந்த ஸ்ப்ளீன் வந்து ரப்சர் ஆகியிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இம்மீடியட்டாக வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. டீம் டாக்டர் என்ன அதாவது சிட்னிலேயே வந்து ஸ்டே பேக் ஆகிட்டார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிஸ்வான் கான் அப்படிங்கிற டாக்டர்கிட்ட வந்து நான் டச்சில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நார்மலாகவே வந்து இது வந்து சரியாகிறதுக்கு 8 வீக்ஸ் ஆகும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரோட அந்த ஸ்ரேயாஸ் ஐயரோட அந்த இதில் வந்து சர்ப்ரைசிங்காக வந்து சீக்கிரமே இவர் வந்து ரெக்கவர் ஆகிட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவரோட ப்ரோக்ரஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய நார்மல் அந்த ரூட்டீன் ஒர்க்கை வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து நியூஸ் வந்திருக்கு. அந்த இன்ஜுரி ஆனது வந்து ரொம்ப வந்து சிவியராக தான் இருந்திருக்கு. பட் அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நத்திங் டு உரி அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிசிசிஐ செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இப்போ ஐசியூலேருந்து ப்ரைவேட் ரூமுக்கு வந்து நார்மல் ரூமுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த பிசிசிஐ செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சர்ஜரிலாம் வந்து எதுவுமே வந்து போகலை. அந்த டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜரில் வந்து இவங்க அந்த இன்டர்னல் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து ரெக்கவரி வந்து ரொம்ப சீக்கிரமாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி யூஸ்வலாக இன்ஜுரி ஆனவங்களுக்குலாம் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து 7 to 10 டேஸ் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பேசிஸில் தான் இவரையும் வந்து அந்த டியூரேஷனில் தான் போட்டிருந்தாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயரோட சிஸ்டர் வந்து இந்த சிட்னிக்கு வரத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து பிசிசிஐ வந்து செஞ்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் வந்து, அதாவது ஹெல்ப்புக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து இந்த போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பெஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஸ்ரேயாஸுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சிட்னியில் வின்சென்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காரு. ரொம்ப வந்து பெஸ்ட்டு ஃபெசிலிட்டி இருக்கிற இடம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ரிஸ்வான் வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை ஸ்ரேயாஸோட ரெக்கவரியும் நல்லா பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியூஸ்டே அன்றைக்கி என்ன தெரிய வந்திருக்குன்னா வந்து அதாவது ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நல்ல மனநிலையில் இருக்கார். அப்புறம் சாலிட் ஃபுட்லாம் சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவரே வந்து மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் நடக்கிறாரு. அப்புறம் ஃபோன் கால்ஸும் அட்டன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அன்பரா அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்து இந்தியன் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்ரேயாஸ் ஐயரோட பேசினோம். இந்த இன்ஜுரி நடந்தப்போ ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு ஃபோன் வந்து அவர்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிசியோ அவங்கக்கிட்ட வந்து பேசணும், கமலேஷ் அப்படிங்கிறவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு டேவே வந்து அவர் நல்லா தான் இருந்தார். அப்போ வந்து இப்போ 2வது நாளாக வந்து இவர் வந்து எங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அது யாதவ் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ மெசேஜுக்கெலாம் கூட ரிப்ளை பண்ணுறாரு. இப்போ வந்து இவர் வந்து ஃபைனாக இருக்காருன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஐயர் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகிட்டார். இப்போ டிஸ்சார்ஜ் வந்து ஆகிருக்கணும் அநேகமாக. இவர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிப்போங்க. இவர் வந்து வைஸ் கேப்டனாக இருக்கிறவர். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.